அண்மை செய்தி. உடல்நலக் குறைவால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கடற்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் காலமாகியுள்ளார். ராகேஷ் பால் மாரடைப்பு காரணமாக இன்று பிற்பகல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உடல்நலக் குறைவால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கடற்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் காலமாகியுள்ளார். ராகேஷ் பால் மாரடைப்பு காரணமாக இன்று பிற்பகலில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உடல்நலக்குறைவால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கடற்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் காலமானார். ராகேஷ் பால் மாரடைப்பு காரணமாக இன்று பிற்பகலில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது காலமாயுள்ளார். மறைந்த ராகேஷ் பால் உடலுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடல்நலக்குறைவால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கடற்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் காலமானார். ராகேஷ் பால் மாரடைப்பு காரணமாக இன்று பிற்பகலில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மறைந்த ராகேஷ் பாலின் உடலுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல்நலக்குறைவால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கடற்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் தற்போது உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். இந்திய கடலோர காவல் படையின் 25வது டைரக்டர் ஜெனரலாக டிஜி ராகேஷ் பால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நியமிக்கப்பட்டார். இன்று சென்னையில் அவர் வந்திருந்த போது அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் காலமாகியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாரடைப்பு காரணமாக அவர் இறந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. தற்போது அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்த இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் கடற்படையில் பணியாற்றியிருக்கிறார். மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒரு அதிகாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடலோர காவல்படை தலைமையகத்திலும் இவர் பணியாற்றியிருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் தான் இவர் டைரக்டர் ஜெனரலாக கடற்படையில அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் அவர் காலமாகியிருக்கிறார். அவரது உடல் அஞ்சலிக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் முதல்வர் 2 பேரும் அஞ்சலி செலுத்தப்பட்ட பிறகு அவர் சொந்த மாநிலத்தை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.